மாணவர்களின் பெயர்களை குறிப்பிடாமல் மையங்கள் வாரியாக நீட் தேர்வு முடிவுகள் வெளியீடு. உச்சநீதிமன்ற உத்தரவின்படி மையங்கள் வாரியாக முடிவுகள் வெளியிட்டது தேசிய தேர்வு முகமை. அம்மா உணவகத்தில் முதலமைச்சர் திடீர் ஆய்வு மேற்கொண்டது நாடகம் என இபிஎஸ் கண்டனம். மூடுவிழா நடத்த முயற்சி செய்துவிட்டு தற்போது முதலை கண்ணீர் விடுவதாகவும் விமர்சனம். அம்மா உணவகங்களில் செயல்பாட்டை ஆய்வு செய்த முதலமைச்சரின் பெருந்தன்மையை பாராட்ட எடப்பாடி பழனிசாமிக்கு மனமில்லை என சென்னை மேயர் பிரியா குற்றச்சாட்டு. திமுக ஆட்சியில் தொடங்கப்பட்டது என்பதற்காக புதிய தலைமைச் செயலகம் உட்பட எத்தனை திட்டங்கள் அதிமுக ஆட்சியில் முடக்கப்பட்டது என்பதை மக்கள் அறிவார்கள் எனவும் கருத்து. தொடர் கனமழை எதிரொலியாக நீலகிரி, கோவை ஆகிய மாவட்ட ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை. மீட்புப் பணிகள், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை. சென்னையில் மின்கட்டண உயர்வுக்கு எதிராக போராட்டம் நடத்திய பாமக தலைவர் ராமதாஸ் உள்ளிட்ட பாமகவினர் மீது 3 வழக்குகளின் கீழ் வழக்கு பதிவு. இலவச மின்விசிறி மற்றும் தொலைக்காட்சியை உடைத்த குற்றச்சாட்டில் எழும்பூர் போலீசார் நடவடிக்கை. தூத்துக்குடியில் அம்மோனியா வாயு கசிந்து விபத்துக்குள்ளான ஆலையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் மாசு கட்டுப்பாடு அதிகாரிகள் ஆய்வு. விபத்துக்குள்ளான ஆலையிலிருந்து ஊழியர்களை வெளியேற்ற மாவட்ட ஆட்சித்தலைவர் உத்தரவு. கன்னியாகுமரியில் பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக திருப்பரப்பு அருவியில் பொதுமக்கள் குளிக்க 5வது நாளாக தடை. பேச்சிப்பாறை அணையிலிருந்து 500 கன அடி நீர் திறந்துவிடப்படுவதால் காவல்துறையினர் நடவடிக்கை. குஜராத் மாநிலம் போர்பந்தர் சுற்றுவட்டார பகுதியில் கனமழையால் வெள்ளத்தில் தத்தளிக்கும் குடியிருப்புகள். குஜராத் மாநிலம் வதோதரா நகரின் பள்ளிச்சுவர் இடிந்து விழுந்து 6 மாணவர்கள் காயம். சுவர் இடிந்து விழும் அதிர்ச்சிகர சிசிடிவி காட்சிகள் வெளியீடு. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தேர்வுக்கு இன்று வரை விண்ணப்பிக்கலாம். கடைசி நாளான ஜூலை 19 தொழில்நுட்ப கோளாறு காரணமாக விண்ணப்பிக்க முடியவில்லை என தெரிவிக்கப்பட்ட நிலையில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவிப்பு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.